திஸ் வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிஸ்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. நீங்கள் டெய்லியும் 5 மினிட்ஸ் அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு மந்த்லி 5000 10,000 வரை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறக்காம டிஸ்கவுண்ட் நம்பர் தொடர்பு கொள்ளி இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க. இப்ப நாங்க பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டுப்பூச்சி நட்டதுலேருந்து பட்டுப்பூச்சி செடி பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதோட பெரிய பிரச்சனை என்ன சொன்னது அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா போன மாதம் களை எடுத்தது, திருப்பூர் களை முளைச்சிச்சு. எந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பா களை முளைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த களையை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. சொட்டு நீரில் தண்ணி விட்டால் அது சொட்டு நீரும் அடைச்சிக்குது, அது சரியாக தண்ணி ஆக மாட்டேங்குது. இந்த சொட்டு நீரில் இந்த பிஎஸ் பைப்பு பார்த்தீங்கன்னா பிஎஸ் பைப்பில் வந்து அந்த கருப்பூசி பிடிங்கிக்குது. இப்போ ஒரு பட்டுப்பூச்செடியில் ஒரு காவை தண்ணி ஏறணும் அப்படின்னா ஒரு கிணறப்போ தண்ணியை தான் பற்றும் போல். தண்ணி மெதுவாக ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ ஏறுன்னு தெரியல. இந்த களையை பார்த்தா தான் எப்போ பார்த்தாலும் இந்த களையை பார்த்தா மன உளைச்சலாக இருக்குது. இந்த களையை என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த பூச்சிக்கொல்லி வாங்கி அடித்தா அது மாதத்துக்கு ஒன்று வாங்க, அது எங்கேயோ போயிட மாட்டேங்குது. இது ஆட்டுக்கு தான் வச்சுருக்கோம், ஆனாலும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த களையெல்லாம் பாருங்கள், எல்லாம் களையாகவே இருக்குது. இது காவா சைஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டுருங்க. ஒரு பெரிய காவா போட்டிருக்கேன். அடிக்கடி இது நோவு மாதிரி ஒன்று வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நோவு பட்டுப்பூச்சி களை கழிக்கிறதுக்கு என்ன இயற்கை முறை வழின்னு சொல்லுங்கள். நம்மளால் முடியலை, நீங்களாச்சும் ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.